டீசல் விலை உயர்வு, சுங்க வரி வசூல் உள்ளிட்ட காரணங்களால் செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் தனியார் பேருந்துகளில் 30% கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் வெள்ளியன்று சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தனர். சங்க தலைவர் அப்சல் கடந்த 2 ஆண்டுகளில் டீசல் விலை 12 ரூபாய் அதிகரித்துள்ளது என்றும் சுங்கவரி கட்டணம் 18% வரை அதிகரித்துள்ளது என்றும் தெரிவித்தார். எனவே வரும் செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் ஆம்னி குளிர்சாதன வசதி இல்லாத சாதாரண பேருந்துகளில் 10 முதல் 20%, குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளில் 20 முதல் 30% கட்டண உயர்வும் அமல்படுத்தப்படும் என்றும் அப்சல் கூறினார். Last 2 years டீசல், இன்சூரன்ஸ், வண்டிக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், டயர்ஸ், சாசிஸ் காஸ்ட், டோல், இப்படி படிப்படியா பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுமே 10% வரைக்கும் உயர்ந்து உள்ளது. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ் வர 10ஆம் தேதியிலிருந்து இந்த ரேட்டை கூட்டி நெக்ஸ்ட் 1 இயருக்கு நம்ம எந்த விதமான ரேட்டும் கூட்டாம இருக்கிறதுக்கு இது ஒரு ஒர்க்கிங்ஸ் பண்ணி இருக்கிறோம். இது டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கிட்டயும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு இது from 10th நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருக்கோம். தீபாவளி பண்டிகை நெருங்கும் காலத்தில் கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் சொந்த ஊருக்கு செல்லவிருப்பவர்கள் தனியார் பேருந்தில் கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்கது.